விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் 2026 சித்திரை மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையும் உள்ள நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ராசி பலன். இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் பிளே ஸ்டோரில் உங்களுக்காக அவைலபிளாக இருக்க போகுது. அது என்னைக்கு எப்போ அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த ராசி பலனை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் காலை அதிகாலை 3:02 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி சஷ்டி திதி அதிகாலை 3:38 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் சப்தமி திதி இன்னைக்கு நாள் முழுதும் வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய சந்திராஷ்டமம் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. தெற்கே சூலம். இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு விநாயக பெருமானோட ஆலயங்களில் 3 முறை வலம் வந்து அவரை பிரார்த்தனை செய்து தோப்பு கரணங்கள் போடுறதும் தலையில கொட்டிக்கிறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பிரீதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். விநாயகரோட மந்திரங்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்கலாம். யானையோட உருவங்களை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும், அந்த விநாயக பெருமானுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும், அவர் மூஷிக வாகனத்தோடு இருக்கிற படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்துக்கு கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக கொடுத்துரும். இன்னைக்கு சந்திரன் திருவாதுரை புனர்பூசம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், கார்த்தி சார் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி வச்சுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு இந்த சஞ்சாரம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் என்ன பலாபலன்கள் தரும். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள், இந்த கண்டிஷனல் அக்ரிமெண்ட் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்க வேண்டிய அமைப்பு. நீங்கள் எங்கே வரீங்க, நான் எங்கே வரட்டும், நீங்கள் எவ்வளோ தரீங்க, நான் எவ்வளோ தரட்டும், நீங்கள் என்ன செய்ய போறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மேஷராசி நேயர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு, முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காசு 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 அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட். க்யூவில் நின்னாலுமே உங்களுக்கு ஒரு விஐபி என்ட்ரிங்கிறது, உங்களை பார்த்து ஒரு 4-5 பேர் ஹாய் சொல்கிறது, விஷ் பண்ணுறது, கொஞ்சம் சுமூகமாகவே நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, செல்வம்ங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த பக்கத்தில் தான், இந்த இங்கே தான் போனோன்னு வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட்டத்தை பார்த்தாலும் சின்ன கூட்டமாகவே இருக்கும். பரவாயில்லப்பா, கும்பல் அந்த அளவுக்கு இல்லை, டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. இந்த டக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே, அதாவது ஃபாஸ்ட்டாக, உடனுக்குடன், இன்ஸ்டண்ட்டாக, நமக்கு தான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு கேட்போம்ல, இன்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய நிலை ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. சந்திரனே உங்கள் ராசியிலேருந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த மறைச்சு மூடி என்னங்க கொஞ்சம் நாசுக்காக தான் சில விஷயங்கள்லாம் செய்தாகணும். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கும் தெரியக்கூடாது. காதும் வச்ச மாதிரி, கையும் கோர்த்த மாதிரி கணக்கச்சிதமாக வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி, எதிர்பார்க்காத பொருள் சேர்க்கை, பூ,
பழம் அது ரொம்ப விலை கம்மியான பொருளா தான் இருக்கும். ஆனா, உங்களை தேடி வரும் பொழுது ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, ஒரு அலைபேசியில ஒரு அழைப்பு, WhatsAppல ஒரு மெசேஜ் டெஃபினட்டா ஒரு 3 வீடியோ காலாவது இன்னைக்கு சந்தோஷம் தர மாதிரி மிதுனராசி நேயர்களுக்கு மாலை நேரத்துல இருக்கும்னா, அப்ப பார்த்துக்கங்களேன். எதிர்பார்க்கவே இல்லப்பா, நினைக்கவே இல்லப்பா. சந்திரனே எதிர்பார்க்கல. அப்ப அப்படி ஒரு சந்தோஷம்ங்கிறது உங்களுக்காக நிச்சயம் உண்டு. சந்தோஷத்துல உங்க கன்னம் 2ம் சிவந்துரும்னா பார்த்துக்கங்களேன் மிதுனராசி நேயர்களே. "சார் நிஜமாவா சார்? நான் சந்தோஷப்பட்டுக்கலாமா?" "ஆமா, ஆமா. எனக்கே எனக்கான்னு" இந்த ஜீன்ஸ் படத்துல பிரசாந்தும், ஐஸ்வர்யா ராயும் கேட்ட மாதிரி, உங்களுக்கு தான் மிதுனராசி நேயர்களே. அந்த சந்தோஷம், அந்த சிவப்பு கம்பளம், அந்த ஐரோப்பா, கடல் மேல விரிச்சு நீங்க போலான்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. "என்ன சாரே செட்டிங்கா?" அப்படின்னு கேட்கிற தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா, இன்னைக்கு நாள் முழுதும் பிஸியோ பிஸி. தலைவர் பிஸி, தலைவி பிஸி அப்படின்னு, "என்னது பிஸியா? அப்பா முடியலப்பா" அப்படின்னு பேக் டு பேக் அப்பாயின்ட்மென்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங், பேக் டு பேக் கான்ஃபரன்ஸஸ், பேக் டு பேக் அரேஞ்ச்மென்ட்ஸ். "ப்பா முடியல ஃபார்மாலிட்டி பண்ணி" அப்படின்னு அடுத்தடுத்து இப்படி டைட் ஸ்கெட்யூலா இருக்கணும்னு தானே நம்ம ஆசைப்படுறோம். டைட் ஸ்கெட்யூலா கிளையண்ட்டுகள்ட்ட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதும், நல்ல நல்ல விஷயங்கள் செய்றதும், அடுத்தடுத்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதும். இப்ப தான் போனேன். உடனே திருப்பி, "சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார்." ஒரே ரன்னிங் சார். ஓட்டமோ ஓட்டம் அப்படின்னு எல்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கடகராசி. கடகராசி நேயர்களே கரெக்ட்டு. கரெக்ட்டா இருக்க கடகராசி. பாருங்களேன் கக்கா அப்படின்லாம் அடடடடா! அப்படின்னு இந்த கானா பாஷா எத்தன சந்தோஷம் தருதுன்னு பாருங்க கடகராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிக்க வைப்பாங்க. அந்த சோதனை. என்னா சோதனை? பரிசோதனை. அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் எழுதுங்க, இந்த டீட்டெயில் எழுதுங்க, இந்த அதில கையெழுத்து போடுங்க, இந்த இதில செக் பண்ணுங்க. "சொப்பா மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா? உட்டா மடுவுக்கு ஒண்ணு கேட்பீங்க போல இருக்கே" அப்படின்னு சொல்ற வேண்டிய தருணங்கள். நாட் இன்ட்ரஸ்டட் நீங்க சொல்லலாம். ஆனா, அடுத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களே, என்ன பண்றது? அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்க. அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்ட கேட்கறது, இன்ட்ரெஸ்ட்ட குடுக்குறது, அது நாட் இன்ட்ரஸ்டடா போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். தலை வலிக்குது. ஒத்தை தலைவலி, சைனஸ், அலர்ஜியினுடைய பாதிப்பு. கூட்டம்னாலே நமக்கு அலர்ஜி தான். இன்னைக்கு பாருங்க கூட்டத்தில தான் கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கும். கால்கள் வலிக்கும், முதுகு வலிக்கும், பின்பகுதி வலிக்கும். ஆமா சார், ஆமா சார். சந்திரனே கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாரு. முன்னாடி வர வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்கும். அன்டயத்தில ஃபுட்டு. அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு வேண்டப்படாத உணவு, பிரியமில்லாத உணவு. என்ன பண்றது? கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு, காலம் தாழ்ந்த அதாவது நேரங்காலம் மாறி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வேஸ்ட் பண்றது. இந்த இடத்துல சாப்பிட பிடிக்கல சார். நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இல்ல சார். நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிற தவிப்பும், ஏக்கமும் சிம்மராசிக்கு இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். பற்றாக்குறைகள் தான். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இன்னைக்கு நாள நகர்த்த வேண்டிய அமைப்பு. கூட்ட நெரிசலுக்கு நடுவே சென்றுட்டு போயிட்டு தான் வெளியில வரணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் தொட்டது துலங்கக்கூடிய தருணம். அப்பாடா! பெருமூச்சு விட்டாச்சு. கேட்ட தாண்டி குதிச்சாச்சு. கேட் போய் எடுத்துட்டும் வந்தாச்சு. இந்த கட்ட வச்சுக்கவா? கட்ட அவுக்கட்டான்னு கேட்ட மாதிரி முடிச்சாச்சுப்பா. பெரிய ரிலீஃப். இனிமேல் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பஞ்சாயத்து உங்களுக்கு ஃபேவரா போக வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சாட்சி, சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஒரு பெரிய மனிதர் நீங்க அப்படிங்கிற புரிதல் பெரிய அளவுக்கு வரும். உங்ககிட்ட கேட்டு தான் நெறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நீங்க தான் ஒப்பீனியன் மேக்கரா இருப்பீங்க. ஒப்பீனியன லீட் பண்ணி கொண்டு போறவங்களாவும் இருப்பீங்க. எல்லா பொறுப்பையும் உங்க தலையில தான் வப்பாங்க. குருவி தலையில பனங்காய வச்ச மாரி. ஆனா அதெல்லாம் சூப்பரா நீங்க சுமந்துருவீங்க. "சுமை தாங்கியாய் வாழ்கிறேன்" அப்படின்னு. சகோதர, சகோதரிகளுக்குள்ள இருக்க ஒற்றுமை அதிகமா இருக்கும். டீம் யார் சார் டீமு? நான் தான் சார் அந்த டீமுன்னு சொல்ற தருணங்கள் எல்லாம் இருக்கும். உங்க மொத்த டீமையே நீங்க உங்க தோள்ல சுமந்து அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி பரிந்துரைக்க வேண்டிய தருணங்கள். "இல்லங்க கொஞ்சம் நல்லா தான் போகுது. கொஞ்சம் இழுத்து கவர் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம்" அப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சிடலாங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் டென்ஷன் தான். படபடப்பு தான். "சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார். அங்கேயும் ஒண்ணும் இல்ல சார், இங்கேயும் ஒண்ணும் இல்ல சார். எதுக்கு போகணும்? எதுக்கு வரணும்? வெயில் வேற மண்ட காயுது. இந்த வெயில் நேரத்திலயா? இந்த உச்சி வெயில்லயா? இந்த மண்ட காயிற நேரத்திலயா?" அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. அதே மாரி "கொஞ்சம் தண்ணி தருவீங்களா?" "இல்ல நான் இல்ல. நான் விடிய விடிய பேசினா கூட பேசிட்டே இருப்பேன். நீங்க தண்ணி தாகத்துக்காக தொண்டை வறண்டு விட்டது" அப்படின்னு ஒரு பாதிப்புங்கிறது நிச்சயமா இருக்கும்.
அதே மாதிரி நேரத்துக்கு நேரம் உணவுங்கிறது கொஞ்சம் காலம் தாழ்ந்து கிடைக்க வேண்டிய அமைப்பு. விருப்பமில்லாத உணவு அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன். அங்கேயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன். கிட்டக்க வந்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம். இந்த பாருங்க ஏறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இந்த அடிக்கு அடி ஃபோன் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த வசூல் ராஜா, வசூல் ராணி அதாங்க இந்த டைப்பிஸ்ட்டு, வயலினிஸ்ட் மாரி வசூலிஸ்ட்டு. அப்புறம் அங்க வாங்கி இங்க குடுக்குறது, இங்க வாங்கி அங்க குடுக்குறது. எப்படியும் வசூல் சக்கரவர்த்தி, வசூல் ராஜா, வசூல் ராணிலாம் ஆக வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்ட்ரஸ்டடுன்னு நம்ம சொல்லலாம். அவங்க நாட் இன்ட்ரஸ்டட் இல்ல சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு பாதி அமௌண்ட்டாவது நம்ம வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு, வாங்கித்தானே ஆகணுங்கிற நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சோதனை, பரிசோதனை நிச்சயம் இருக்கும். காக்க வைக்க வேண்டிய தருணங்கள். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஆமா சார், ஆமா சார். ஒரே வெயிட்டிங்கா இருக்கு. யாருக்காக வெயிட் பண்றீங்க? இந்த அவங்க வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 மணி நேரமாவா? 1 1/2 மணி நேரமாவா? சார் வண்டியே லேட்டு சார். பஸ் லேட்டு சார். ட்ரெயின் லேட்டு சார். இந்த அங்க போகணும், இங்க போகணும். இவங்க கூப்பிட்டாங்க. என்னமோ வந்துடுறேன்னாங்க. கடைசியில பார்த்தா என்னைய சிக்கல்ல உட்டாங்க அப்படின்னு. உங்கள இன்னைக்கு கோதால இறக்கி விட்டு, களத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ராசி பலன். அப்போ துக்கத்தையும் கொஞ்சம் தூக்கலாவே எடுத்துக்கணும். சிரிச்சுட்டே பார்த்துக்கணும். பரவால்ல இதுவும் கடந்து போகும்னு இருந்தீங்கன்னா, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது. அலைச்சல் ஒரு 4 பேத்தையாவது இன்னைக்கு கன்னா பின்னான்னு திட்டுவீங்க மனசார. சார் நிஜமாவா சார்? முன்னாடி மட்டும் திட்டிடாதீங்க. காரியம் பெருசா, வீரியம் பெருசான்னா விருச்சிக ராசி நேயர்களே காரியம் பெருசு. வீரத்தெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. வீரவசனம் வாழ்க்கைக்கு உதவாது. இன்னைக்கு வீரவசனம் உங்களுக்கு உதவாது. பரவால்லங்க அப்படின்னு நடிக்க கத்துக்கங்க. இன்னைக்கு ஆக்ஷன், டேக், ஷோ இதெல்லாம் உங்களுக்காக இருக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அமௌண்ட் யாராவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் காலதாமதமா தான் வரும். பணம் உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முடிவ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க முதல் எதிரியா இருக்கும். எந்திரிக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு கார்த்திக் சார். ராசி பலன் கேட்கவே சோம்பேறித்தனமா இருக்கு. ஏதோ போனா போகுதுன்னு கேட்டேன். ஆனா கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்னு. எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க. கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. குடும்பத்துல அந்யோன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், அ நேரத்துக்கு உணவுங்கிறது பிரத்யேகமாகவே இருக்கும். தெய்வ பக்தி, இந்த மௌன விரதம், அதே மாதிரி மகான்களோட சரித்தம், மகான்களோட தரிசனம். நீ காலைல ஓப்பன் பண்ணும்போதே பாருங்களேன், WhatsAppல சாய்பாபா படம் இருக்கும். WhatsAppல ராகவேந்திரரோட படம் இருக்கும். காமதேனுவோட படம் இருக்கும். ஆஹா! ஆஹா! அப்படின்னு நம்மளோட பிரார்த்தனைய இருந்த இடத்துலேருந்தே செய்ய வேண்டிய தருணங்கள். தெய்வ ஆலயங்களோட பிரசாதங்கள், அதே மாரி தெய்வீக ஸ்தானத்துல இருக்கிறவர்களுடைய சந்திப்புகள், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக. பக்கத்து வீட்ல பண்ற பூஜையோ, அங்க பிரார்த்தனை பண்ற மணி சப்தமோ உங்க காதுல வந்து கேட்டு, ஆஹா! இன்ப தேன் வந்து பாயுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் இந்த மௌன விரதம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா கடைபிடிச்சீங்கன்னா நல்லாருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரை நானும் பல வருஷமா மௌன விரதம் தான் இருந்துகிட்டு இருக்கேன் கார்த்திக் சார். ம், ம், ம். யாருக்கிட்டயுமே எதிர்த்து பேசுறது இல்ல. ஆனா எல்லாரும் என்னை எதிரியா பார்க்குறாங்க. என்னையே மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாரி உடம்பும் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. பழைய அளவுக்கு அந்த வேகம் உடல்ல இல்லையே அப்படிங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா நிச்சயமா சொல்றேன், உங்க கைய மட்டும் யாரும் அசைக்கவே முடியாது. நான் நம்பி கைய தான் சொன்னேன். வேற எந்த கையவும் நான் சொல்லல. அதனால மகர ராசி நேயர்களே நம்பிக்கையும், அந்த தும்பிக்கையானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய நேரம். இன்னும் கொஞ்சம் காலங்கள் போற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலைங்கிறது உண்டு. யார்கிட்டயும் நேரடியா பேசிடாதீங்க. யார்கிட்டயும் பேசி எதையும் நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் தப்பா இருக்கலாம்ப்பான்னு டிப்ளமேட்டிக்கான ஸ்டேஜ் எடுத்துருங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க் யூ இது போன்ற பொலைட்டான வேர்ட்ஸ ஹம்பிளான பேஸ் வாய்ஸ்லயே பேசுங்க. அது வெற்றி தரும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரை காரியம் பெருசா, வீரியம் பெருசான்னா, காரியம் பெருசு. ரோசப்படக்கூடாது. கணவனா இருந்தா மனைவி கிட்ட ரோசப்படக்கூடாது. மனைவியா இருந்தா கணவன்ட்ட ரோசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. பரவாயில்லன்னு உங்க ஈக்யூ அது என்ன கியூ? ஈக்யூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு, அறிவ அந்த இடத்துல கொண்டு வாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்க. அவசரப்பட்டு தடால் புடால்ன்னு கத்தி காரியத்த கெடுத்துடாதீங்க. அதே மாரி திட்டி காரியத்த கெடுத்துடாதீங்க. ரோசப்பட்டுறாதீங்க. இந்த மான ரோசம்லாம் வாழ்க்கைக்கு உதவுமான்னா உதவாது. வீரியம் உதவாது. காரியம் ரொம்ப முக்கியம். வெண்ணெய் திரண்டு வரும்போது பானைய போட்டு உடைச்சிடக்கூடாது. அதே மாரி காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை, இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள்லாம் உடனே சாப்பிட்டீங்கன்னா அட்டாக் பண்ணிடும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறத வெளில வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. என்ன சொன்னாலும் நான் கேட்கல சார். இந்த தயிர அப்படியே போட்டுட்டேன். இந்த ஜூஸ் ஜில்லுன்னு இருந்ததேன்னு குடிச்சுட்டேன். இந்த கடையில வாங்குனேன்.
இந்த இளநீ அப்படியே சாப்பிட்டேன் பாருங்க, உடனே கொஞ்சம் வீசிங் வர மாரி இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, கொஞ்சம் தலைவலிக்கிற மாரி இருக்கு, கண்கள்ல தண்ணீர் வருது அப்படின்னு அலர்ஜி சம்மந்தப்பட்ட உபாதை பெரிய அளவுக்கு காணப்படும். உடனே மருந்து மாத்திரைங்காம கொஞ்சம் கை வைத்தியம், கொஞ்சம் வெயில்ல கொஞ்சம் நேரம் போய் நிக்கிறது, கொஞ்சம் கை வைத்தியங்கள்லாம் ட்ரை பண்றது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். உணவு மூலமாவே அத சரி செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. அடுத்து இருக்க மீனராசி நேயர்கள பொறுத்த இந்த டீ கிடைக்குமா? இந்த காஃபி கிடைக்குமா? இந்த பிரேக்கு. ஸோ இந்த தேநீர் இடைவேளை, காஃபி இடைவேளை, உணவு இடைவேளை இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போகும். ஆனா பிஸியா இருப்பீங்க. பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அப்பாயின்ட்மென்ட், கான்ஃபரன்ஸஸ், பிரயாணங்கள் சுகம் தரும். சந்திப்புகள் சந்தோஷம் தரும். இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன்னு, உட்கார்ந்த இடத்துல இருந்தே 4 காரியத்த முடிக்க போறீங்க மீனராசி நேயர்களே! அப்ப எவ்வளோ பெரிய சுபிட்சமா இருக்கணும். எவ்வளோ பெரிய கில்லாடியா இருக்கணும். கில்லாடிக்கு கில்லாடி, கீரை வடைக்கு கீரை வடை, ஆம வடைக்கு ஆம வடை அப்படின்னு சொல்ற தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். இந்த பில்ஸ், ரசீது, ஃபினான்ஷியல்ஸ், மேன் பவர் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், பேலன்ஸ் ஷீட்ட ரிவ்யூ பண்றது, மாச கடைசியில அழகா கொண்டு வந்து பற்றாக்குறைகள சரி செய்றதெல்லாம், இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல இருக்கும். இருக்கிறத வச்சுக்கிட்டே சமாளிச்சிடலாம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. எடுத்த காரியம் ஜெயமாகக்கூடிய அமைப்பு. ஜெயம் கொண்டான் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடன் அழைத்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.